தோனியின் கடைசி ஐபிஎல் போட்டி இதுதான். மற்ற போட்டிகளில் அவர் விளையாடவே மாட்டார். ஐபிஎல் 2020 தொடர் கடந்த மார்ச் 28 தொடங்கியது. 10 அணிகள் மோதும் இந்த தொடரில் இதுவரை 21 லீக் சுற்றுப் போட்டிகள் நிறைவடைந்துள்ளன. 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் நடப்பு சீசனின் முதல் 3 போட்டிகளை தொடர்ச்சியாக தோல்வியடைந்துள்ளது. கவுகாத்தில் ஆர்ஆர், சேப்பாக்கத்தில் பஞ்சாப் கிங்ஸ், பெங்களூரு ஆர்சிபி என தொடர் தோல்விகளை சந்தித்து பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. குறிப்பாக ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்னரே சிஎஸ்கே அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நாதன் எல்லிஸ் காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகினார். அவருக்கு பதில் ஸ்பென்சர் ஜான்சனை மாற்று வீரராக எடுத்தாலும் அவர் அடுத்த வாரம்தான் சிஎஸ்கேவில் இணைவார் என கூறப்படுகிறது. அவர் மட்டுமின்றி MS தோனி மற்றும் டிவால்ட் பிரவிஸ் உள்ளிட்டோர் ஆகியோரும் காயத்தில் சிக்கினார்கள். டிவால்ட் பிரவிஸ் முதல் 3 போட்டிகளுக்கு பின் சேப்பாக்கத்தில் கடந்த ஏப்ரல் 11 நடந்த டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் பிரவிஸ் இணைந்தார். அவர் அணியில் இணைந்த பின்னர் காம்பினேஷன் சரியாகிவிட்டது. சிஎஸ்கே தொடர்ச்சியாக 2 வெற்றிகளையும் குவித்துவிட்டது. இன்னும் தோனி உடற்தகுதியை பெறவில்லை. அவர் முழுமையாக உடற்தகுதியை பெற 2 வாரங்கள் ஆகும் என கூறப்பட்ட நிலையில் எந்த போட்டியில் இருந்து சிஎஸ்கேவில் இணைவார் என தெளிவாக தெரியவில்லை. சென்னையில் மட்டும் பயிற்சியில் ஈடுபடுகிறார். ஆனால் போட்டி என்று மைதானத்தில் கூட அவர் காண முடிவதில்லை. தோனி குறித்து ருத்ராஜ் கைக்வால் கூறுகையில் அவர் ஹோட்டலில் இருப்பதாகவும் விரைவில் அணியில் இணைவார் என்றும் ஏப்ரல் 11 அன்றும் தெரிவித்தார். ஆனால் தோனி திரும்பி வந்தால் யாரிடத்தில் விளையாடுவார் என்ற கேள்வி அனைவரிடத்திலும் உள்ளது. தோனி வந்தால் சிஎஸ்கேவின் காம்பினேஷன் பாதிக்கப்படுமே என்பதுதான் அனைவரும் கவலையாக உள்ளது. தோனி உள்ளே வரும் பட்சத்தில் சர்ஃப்ராஸ் கானை துவக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இல்லையெனில் கூடுதல் வேகப்பந்து வீச்சாளரான குர்ஜப்னீத் சிங்கிற்கு பதில் தோனி விளையாடலாம். ஏனென்றால் கலீல் அகமது, அன்சுல் காம்போஜ், ஜேமி ஓவடன் ஆகியோர் வேகப்பந்து வீச்சாளர்களும், 100 அகமது, அஹல் ஹுசைன் உள்ளிட்டோர் சுழற்பந்து வீச்சாளர்களும் உள்ளனர். சிவம் துபே ஓரிரு ஓவரை வீசினால் குர்ஜப்னீத் சிங் தேவையே இருக்காது. அந்த இடத்தில் தோனி இறங்கலாம். ஆனால் துபேவை 6வது பந்து வீச்சு ஆப்ஷனாக சிஎஸ்கே பார்க்கவில்லை. குர்ஜப்னீத் சிங்கிற்கு பதில் தோனி சேர்ப்பதற்கு பதில் ராமகிருஷ்ண கோஸை சிஎஸ்கேவில் சேர்க்கலாம். இதனால் சிஎஸ்கேக்கு கூடுதல் பந்துவீச்சு ஆப்ஷனும் பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்கும். ராமகிருஷ்ண கோஸ் சிறப்பாக இன்ஸ்விங் பந்து வீச்சுகளை சிறப்பாக வீசக்கூடியவர். எனவே இவரை பவர் பிளேயிலும் டெத் ஓவர்களிலும் பயன்படுத்தலாம். நம்பர் 8 இடத்தில் பேட்டிங் செய்யவும் வைக்கலாம். எனவே சிஎஸ்கே குர்ஜப்னீத் சிங் வேண்டாம் என நினைத்தால் தோனிக்கு பதில் ராமகிருஷ்ண கோஸை விளையாட வைக்கலாம். வரும் 18 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மோத இருக்கிறது. இதுதான் இந்த சீசனில் சிஎஸ்கே கடைசியாக சேப்பாக்கத்தில் விளையாடும் போட்டியாகும். இதன் பிறகு மே 21 சென்னையில் நடைபெற இருந்த சிஎஸ்கே குஜராத் போட்டி அகமதாபாத் நகருக்கு மாற்றப்பட்டுவிட்டது. தோனிக்கு இதுதான் கடைசி சீசன் என கூறப்படுகிறது. தனது கடைசி ஐபிஎல் போட்டி சென்னையில் தான் விளையாடுவேன் என தோனி முன்னர் கூறியிருந்தார். மே 28 தோனி கடைசியாக விளையாடும் ஐபிஎல் போட்டியாக பார்க்கப்படுகிறது. எனவே மே 18 சேப்பாக்கத்தில் நடக்கும் சன்ரைசர் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டி தான் தோனியின் ஃபேர்வெல் போட்டியாக இருக்கும்.